அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து ஆட்டோ பஸார். நான் உங்களை யார் பேசுவோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொளத்தூர் லட்சுமிபுரத்தில் இருக்க வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸ். இங்கே ஆட்டோ ரிக்ஷா, யூஸ்டு மார்க்கெட் ஆட்டோ ரிக்ஷா தான் வந்து அதிகமாக டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான ஆட்டோ இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஆட்டோ ரிக்ஷாவும் ப்ரைஸ் என்ன, டீட்டெயில் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணனை பார்ப்போம். வணக்கம், சொல்லுங்கள் அண்ணா. வணக்கம்ண்ணா. இன்றைக்கி நம்மள்ட்ட எவ்வளோ ஆட்டோ ரிக்ஷா இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டு நம்ம யூசருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியணும். சரிங்களா? நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆட்டோ ரிக்ஷா சேல் பண்ணுறீங்க, எப்படி ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி A to Z டீட்டெயில் எல்லாமே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸும் ஆட்டோ பஸாரும் யூஸ்ட் ஆட்டோ ரிக்ஷாவில் செல்லிங் பார்ட்னராக இருக்கும். ஸோ அண்ணங்கிட்ட இருக்க ஒவ்வொரு ஆட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பஸாரில் யூஸ்ட் ஆட்டோ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம ஒவ்வொரு ஆட்டோவும் டீட்டெயிலோட ஃபோட்டோவோட அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இங்கே ஆட்டோ பார்த்தீங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்லையும் செக் பண்ணி பாருங்கள். அதை ஆட்டோவோட டீட்டெயில் எல்லாமே A to Z இருக்கும். ஆனால் நம்ம ஷோரூம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? புது வண்டி பண்ணுறீங்களா, இல்லை யூஸ் ஆட்டோ மட்டும் தான் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்கள் வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸ் டீட்டெயில் பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லுங்கள். நம்மளோட ஷோரூம் வந்து கொளத்தூர் ரெட்டேரி சிக்னல்லேருந்து லட்சுமிபுரம், லட்சுமிபுரத்தில் வெங்கடேஸ்வரா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸ். ஓகே, நியரஸ்ட் லேண்ட்மார்க் சொல்லுங்கள். GPL மகள் பக்கத்துலேயே, ஓகே, பக்கத்து பில்டிங்கே வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டாடா ஷோரூம் ஆப்போசிட் விஜய் ட்ரக்ஸ் இருக்குது. விஜய் ட்ரக்ஸ் டாடா ஷோரூம் ஆப்போசிட்லேயே வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸ். யூஸ்டு வெஹிக்கிள், நியூ வெஹிக்கிள் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ரெண்டுமே பண்ணிட்டு கஸ்டமரோட பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி தரோம். கஸ்டமருக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, ஏன் இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணீங்க? இந்த ஃபீல்டில் குறைஞ்சது ஒரு 15 வருஷம் அனுபவம் இருக்குது. ஓகே, சரிங்களா? நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால மோட்டார் மேலே இருக்கிற மோகத்தால் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன். ஓகே, இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் பண்ணால் வெற்றி பெறலாம். கஸ்டமரோட நம்பிக்கை நம்மளோட வெற்றி. ஓகே, நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணீங்க. இப்போது சென்னையில் வந்து நிறைய ஆட்டோ டீலர்ஸ் இருக்காங்க. ஏன் வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸை மக்கள் சூஸ் பண்ணணும்? இப்போ ஆட்டோ வாங்க நினைக்கிறவங்க ஏன் வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணம் சொல்லுங்கள். ஒரு வாட்டி நம்மகிட்ட வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள், அப்பயே உங்களுக்கு தெரியும். ஓகே, வண்டி வாங்கலாமா வேணாமன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அப்பயே உருவாகும். ஓகே அண்ணா, உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ என்னென்ன ஆட்டோண்ணா நம்மக்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட பஜாஜ் RE சிஎன்ஜியில் இருக்குது, எல்பிஜியில் இருக்குது, மேக்ஸிமா சிஎன்ஜி இருக்குது, மேக்ஸிமா எல்பிஜி இருக்குது, அபே சிட்டி ப்ளஸ் சிஎன்ஜி எல்பிஜி அபே சிட்டியில், மெட்ரோவில் இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, ஆல் பிராண்டு லோடு வெஹிக்கிள் இருக்குது, டீசல் அபேல இருக்குது, மேக்ஸிமா சிஎன்ஜியில் இருக்குது. ஆட்டோவில் 3 வீலரில் என்னென்ன வண்டி இருக்கோ EV கூட நம்மகிட்ட இருக்குது. ஓகே, அனைத்து விதமான 3 வீலர்ஸ் வெஹிக்கிள் எல்லாமே மல்டி பிராண்ட் ஷோரூம் தான் நம்ம பண்ணுறோம். யூஸ்டு வெஹிக்கிள், நியூ வெஹிக்கிளும் பண்ணுறோம். நியூ வெஹிக்கிள் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நியூ வெஹிக்கிளும் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்து. அவங்க யூஸ்டு வெஹிக்கிள் கேட்டாங்கன்னா யூஸ்டு வெஹிக்கிளில் நம்மள்ட்ட மல்டி பிராண்ட்ஸ் எல்லா வெஹிக்கிளுமே இருக்குது. எந்த வண்டி கேட்டாலும் ஒன்று தர முடியும். அதே மாதிரி புது வண்டி கேட்டாலும் புது வண்டி பண்ணி தர முடியும். பண்ணி தரோம். சரி வாங்க, ஏன் பேசிட்டே இருக்கோம், வாங்க ஒரு வண்டியை காமிக்கிறேன் வாங்க. வணக்கம்ண்ணா. இந்த ஆட்டோ பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? TN 01 இது வந்து சென்ட்ரல் மைனாவர் ஆர்டிஓ சொல்லுவாங்க. 2025 மாடல். 25 லேட்டஸ்ட் மாடல் தான். லேட்டஸ்ட் மாடல் கூட நம்ம கிட்ட வருது. 25 6 மாசம் வண்டி 3 மாசம் வண்டி கூட நம்ம 6 மாசம் வண்டி 3 மாசம் வண்டி கூட நம்ம எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் தான். கஸ்டமர் என்ன கேக்குறாங்க அந்த வண்டி நம்ம கிட்ட இருக்கு. சரிங்கண்ணா. இது ஒரு வருஷம் வண்டி, அதாவது 25னா 26 ஒரு வருஷம் வண்டி. இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்ல இருக்கு. வண்டி குட் கண்டிஷன். வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி பார்த்தாவே தெரியும் என்ன குவாலிட்டியா இருக்கு பாருங்க. ஓகே, சரிங்கண்ணா. இப்போ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ்லாம் கிடைக்குமாண்ணா? பண்ணி தரலாம். ஃபினான்ஸ்னா இது எவ்வளோ டவுன் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி? 25னா ஒரு 70 or 80 கட்டுற மாதிரி இருக்கும். மீதி நான் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், ஃபினான்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ப்ராசஸ், அது எல்லாமே நம்ம யூசருக்கு சொல்லிட்டீங்கன்னா
இது மோஸ்ட்லி எல்லா வண்டிக்கும் காமனாக பொருத்தம். அண்ணன்ட்ட ஃபினான்ஸ் வண்டி பார்க்க வரீங்கன்னா ஃபினான்ஸுக்கான லோன் எலிஜிபிலிட்டி தகுதியெல்லாம் ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னு ஒன்று சொல்லுவார், நோட் பண்ணிக்கோங்க. சொந்த வீடு இருந்தாலும் பரவாயில்ல, வாடகை வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஆதார் பேன் நம்ம மெயினாக பார்ப்போம். ஆதார் அட்ரஸில் அவங்க இருக்கும். ஆதார் கஸ்டமர் வந்து ஆதார் அட்ரஸில் இருக்கணும். கேஸ் பில் இருக்கணும். கேஸ் பில் கம்பல்சரி வேணும். ஏன்னா அவங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் ரெண்டல் அக்ரிமெண்ட்னாச்சும் இருக்கணும். ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க, ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தால் அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க. மாதம் ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ப்ரூஃபாக எடுத்துக்கிறீங்கன்னா அது ரிஸ்க் இல்லைங்களா? அப்படின்னு பார்த்தா பிஸ்னஸ் பண்ண முடியாது. கஸ்டமருக்கும் நம்ம கொடுக்கணும் இல்லையா? வண்டியும் கொடுக்கணும், லோனும் பண்ணி கொடுக்கணும். அவங்க மாதம் கரெக்டான தவணை முறையில் நம்மகிட்ட கட்டணும். ஒரு மேனுவல் வெரிஃபிகேஷனும் பார்ப்பீங்க? கம்பல்சரி பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க போவாங்க. நீங்கள் ஆதார் பண்ணா வண்டி ஓகேன்னு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 day டைம் வெரிஃபிகேஷன் போவாங்க. வெரிஃபிகேஷன் ஓகே அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நான் ஃபினான்ஸ் பண்ணி தருவேன். ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ணன் ஃபினான்ஸுக்கான டீட்டெயில் என்னென்னு சொல்லியிருக்காரு. இது இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை, காமனாக எல்லா வண்டிக்கும் பொருந்தும். நம்ம அடுத்த வண்டியை பார்க்கலாமாண்ணா? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆரியில் காம்பேக்ட் சிஎன்ஜி மாடல் 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. எஃப்சி இன்சூரன்ஸ் வேணுன்னா பண்ணி தரலாம். விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் வரும். இப்போது நம்ம காமிச்சிருக்க எல்லா ஆட்டோவுமே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன். அதுக்கப்புறம் இந்த வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸோட லொக்கேஷனும் நான் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ் ஆர்டிஓ TN 18 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 2024 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ பார் ஆகிருக்கு. வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,65 வரும். எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா பண்ணி கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நேரில் வந்து பாருங்கள், இல்லைனா ஆட்டோ பஜார் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பஜாஜ் மேக்ஸிமா 2024 மாடல் TN 03 ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது, முடிஞ்சிருச்சு. வேணும்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி தரலாம். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதே 1,65 தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் மேக்ஸிமா 2024 மாடல். நிறைய பேர் கால் பண்ணி மேக்ஸிமா இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. மேக்ஸிமா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமிக்கிறதுல இது 2வது வண்டி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற எல்பிஜி மாடல் 2024 எல்பிஜி மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,95 வரும். நேரில் வந்து பேசினா நம்மளால் நெகோஷியபிளும் பண்ணிக்க முடியும். இந்த ஆட்டோவோட டீட்டெயில்ஸ் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஆட்டோ பஸார் ஆப்பில் செக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆப் யூஸ் பண்ண தெரியலன்னா டேரெக்டாக வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸுக்கு வந்து நேரில் பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அபே சிட்டி சிஎன்ஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 மாடல் TN 18 ரெஜிஸ்ட்ரேஷன் ரெட்டில்ஸ் ஆர்டிஓ வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் எஃப்சி லைவில் இருக்குது, 1 வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,80 வரும். சரிங்களா? விலை கூட நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸை நேரில் விசிட் பண்ணுங்கள். ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கர் வேலை முடிச்சுட்டு பெயிண்டிங் முடிச்சுட்டு வந்து இருக்குது. இந்த வண்டியில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒயரிங், லைனிங் ஒர்க்லாம் இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் மேக்ஸிமா வண்டி எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க செக் பண்ணுங்கள். இது டயர் கண்டிஷன்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டயர் சப்போஸ் ரொம்ப டேமேஜாக இருந்தால் உங்களுக்கு புது டயரே போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுற வண்டிக்கு மேக்ஸிமம் புது டயர் தான் போட்டு கொடுப்பாங்க.
ஆனால் இந்த வண்டியான எப்படி இருக்கு? இது நம்ம கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க, ரெடி பண்ணி வந்து இந்த வண்டி கொடுத்துருங்க ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிங்கரிங், பெயிண்டிங்கு, எஃப்சி எல்லாம் 2 இயர்ஸ், எஃப்சி 1 இயர், இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட். அதான் இருக்கிற கண்டிஷனே இல்லாமல் ஃபுல்லாக ரெடி பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம். அப்போது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு அதாவது தொட்டியை கழட்டிடுவோம். ஓகே. அது தொட்டியை கழட்டி ஓரமாக வச்சுட்டு. ஓகே. இது தொட்டினா நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து நம்ம ஆள் உட்காடுறாங்க பார்த்தீங்களா, பேசஞ்சர் உட்கார பாடி தான். ஏன்னா இப்போதைக்கு இது சேஸ், அதுக்கப்புறம் இன்ஜின் அசம்பிள் செட் மட்டும் தான் இருக்குது. பேசஞ்சர் யூஸ் பண்ணுற மேலே உட்கார அந்த பாடி வந்து நம்ம தொட்டின்னு சொல்லுவோம். ஆமாம். இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் போவோம். வாட்டர் வாஷ் போயிட்டு அவங்க மேனுவலாக என்ன பார்ப்பாங்க, நம்ம ஒயரிங் செக் பண்ணுவாங்க. எந்த ஒயர் போயிருக்கு, என்ன டிங்கர் ஒர்க் இருக்குது, டயர் போயிருந்தா டயரு, ஒயர் போயிருந்தா ஒயர், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி. ரைமிங்காக சொல்கிறீங்க, டயர் போட்டால் டயரு, ஒயர் போட்டால் ஒயர். ஓனர் தான் மாற்றி கொடுத்தானங்க நாங்கள் இருக்கோம். ஓகே. கஸ்டமரு எடுத்து போனால் நல்லா இருக்குன்னு சொல்லணும். சரி. 2 இயர்ஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. சரி, நான் ஓகே. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி தரும்போது இந்த மாதிரி பண்ணுறீங்க. சப்போஸ் நம்ம கஸ்டமர் நம்மள்கிட்ட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு, ஏதாவது ப்ராப்ளம்னு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி தரீங்க? கண்டிப்பாக பண்ணி தரீங்க. இதுக்கு ஏதாவது டைமிங் பீரியட் ஏதாவது இருக்கா? நான் சர்வீஸ் வாரண்டி மாதிரி, இப்போ 10 நாள் வாரண்டி, 15 நாள் வாரண்டி, மாதம் அந்த மாதிரி ஏதாவது? நாங்கள் கொடுக்குற வண்டியே நல்ல வண்டி தாங்க. ஓகே. செக் பண்ணி தான் கொடுப்போம். இல்லை, அதையும் மீறி இப்போது நீங்கள் சொல்லும் போது நீங்களே எல்லாமே இன்னோஸாக வச்சு மெக்கானிக் உங்ககிட்ட இருக்காங்க, பெயிண்டர், டிங்கர், ஒயரிங் எல்லாமே இருக்குது. ஆயில் வந்து இந்த வண்டிக்கு மிக முக்கியமானது. மனிதனுக்கு எப்படி ரத்தம் முக்கியமோ அதுமாரி ஆயில் வந்து இந்த இன்ஜினுக்கு ரொம்ப முக்கியமானது. அது இருந்தால் செக் பண்ணி ஓட்டினாவே போதும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. ஓகே. சப்போஸ் நான் மீறியும் கம்ப்ளைண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி என் வெஹிக்கிள் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஓகே. அதாவது ஓன் மெக்கானிக் இருக்கிறதுனால அதை நீங்களே நம்மகிட்ட எல்லாரும் இருக்காங்க, மெக்கானிக் இருக்காங்க, டிங்கர் இருக்காங்க, பெயிண்ட் இருக்காங்க, எல்லாருமே நம்மகிட்ட இருக்கிறதுனால அதை நாங்கள் பண்ணி தருவோம். அது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவீங்க, எந்த வித சார்ஜஸ் இல்லாமல்? எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பர்டிகுலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு டைமிங் பீரியட் வந்து வாரண்ட்டி இருக்குது. இங்கே வெஹிக்கிள் எடுத்துருக்கீங்க சரிங்களா, அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் ஓனாக மெக்கானிக் வச்சுருக்கிறதுனால உங்கள் ப்ராப்ளத்தை உடனே சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க, எந்த வித சார்ஜஸும் இல்லாமல். ஸோ அந்த வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வெஹிக்கிள் எந்த ப்ராப்ளம் ஆனாலும், ஏன்னா நீங்கள் எடுக்கும் போதே ஃபுல்லாக செக் பண்ணி தான் எடுக்கணும், அது உங்களோட கடமை. இவர்கிட்ட எடுத்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. திரும்ப அதையும் தாண்டி போயிட்டு வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணி கொடுங்க, ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு மினிமம் நம்ம ரெடி யாரையும் கேட்க முடியும். மினிமம் நம்ம ரெடி பண்ணுறவனுக்கு 3 months வந்து வாரண்ட்டி கொடுக்குறோம். 3 monthsக்குள்ளே என்ன ரிப்பேர் ஆச்சுன்னா மேஜர் ரிப்பேருக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. இன்ஜினை சர்வீஸ் பண்ணாமல் எதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா இவர் மட்டும் கிடையாது, யாருமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தர மாட்டாங்க. மேஜர் ப்ராப்ளமாக இருந்தால் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்ஜினை வந்து நீங்கள் ஒழுங்காக பராமரிக்கலை, அது மூலயமா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் பார்க்கணும். நம்ம பார்க்குற மற்ற ஆட்டோ டீலருக்கும் வெங்கடேஸ்வராவுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ், பெயிண்டர், டிங்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொடுத்து தான் பண்ணுவாங்க. ஆனால் வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸில் இவங்கள்ட்ட எல்லாமே ஓனாக ஆள் வச்சுருக்கிறதுனால, இவங்களே எல்லாம் ரெடி பண்ணி தரதுனால எந்த வண்டிக்கும் பாரபட்சம் பார்க்காம உங்களுக்கு பெயிண்டிங், டிங்கர் முதற்கொண்டு எல்லாமே வந்து இவங்க ஓனாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் அண்டர் சேஸ் பெயிண்ட் முதற்கொண்டு உங்களுக்கு க்ளீனாக நீட்டாக அடித்து கொடுப்பாங்க. எந்தவித ஃப்யூச்சரில் வந்து ரெஸ்ட் ஆகாமல் இருக்குது. பிளாட்ஃபார்ம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்ணாகாது. ஒன்ஸ் நம்ம இங்கே வண்டி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் பார்த்தா போதும். ஆட்டோவுக்கு ஒரு 2 வருஷம் எந்த வித தொல்லையோ, பெயிண்டிங் வேலை, டிங்கர் வேலை, எந்த தொல்லையும் இல்லாமல் வண்டி தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம வெங்கடேஸ்வரா மோட்டார்ஸில் நீங்கள் ஆட்டோ எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே 50,000 ரூபாய் முன்பணத்துலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வெஹிக்கிளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல் வரும், ஒரு மாடலுக்கு தகுந்த மாதிரி அதோட விலையும் வந்து இருக்கும் சரிங்களா. அப்போது ஒவ்வொரு வெஹிக்கிளும் அதோட விலையை பொறுத்து முன்பணம் மாறும். ஆனால் மினிமம் டவுன் பேமெண்ட்ன்றது வந்து 50,000 ரூபாய். டாக்குமெண்ட் ப்ராசஸ் அண்ணா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ எடுக்க வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ரூஃப் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். லோவஸ்ட் டவுன் பேமெண்ட்லேயே மார்க்கெட்டில் நம்ம ஆட்டோ பண்ணி கொடுக்க முடியும்.